அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உள்ளூர் நிகழ்ச்சியை உலகுக்கு கொண்டு செல்லும் உங்கள் ஜே தாய் டிவி. கோவையில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் கோவை பேரூர் பச்சாபாளையம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து வெற்றி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு ஆளுயர மாலை அணிவித்து மேடையை அலங்கரித்தனர். கழக சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் திரளாக கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையை அலங்கரித்தனர். மேலும் தொண்டர்கள் சார்பாக பிரம்மாண்டமான வீரவாளை வெற்றி வாளாக பரிசளித்து மகிழ்ந்தனர். வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள், இதே இடத்தில் பூத் கமிட்டி கூட்டம் மற்றும் மகளிர் அணி சார்பாகவும் மாநாடு போல் ஏற்பாடு செய்திருந்தனர். எனவே அதே இடத்தில் இன்று வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொண்டாமுத்தூர் மற்றும் முந்தைய பேரூர் தொகுதியும் சேர்ந்த தற்பொழுது ஐந்தாவது முறையாக தொடர்ந்து தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் வெற்றி பெற தொண்டர்கள் பாடுபட வேண்டும். மேலும் இன்று கோவை வந்த பாரத பிரதமரை வரவேற்க சென்ற பொழுது அவர் நமது வெற்றிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2ஆம் திட்டத்தில் 90க்கும் மேற்பட்ட குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவோம். அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைவருக்கும் குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். கோவை மாவட்டம் மட்டுமல்ல, அவிநாசி சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து 11 தொகுதியும் வெற்றி பெறுவோம். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதிகமான வீடுகளை கட்டி கொடுத்தது அதிமுக ஆட்சியில் என்பதை மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். நமது வெற்றி உறுதியான வெற்றி, அது அனைவருக்கும் தெரியும். மேலும் புதியவர்களுக்கு அளிக்கும் வாக்கு திமுகவிற்கு சாதகமாக போகும். 41 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று வரை கரூருக்கு செல்லவில்லை. அனைத்து வாக்குகளும் இரட்டை இலைக்கு விழ வேண்டும். 5 வருடங்களில் சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். சிறுபான்மை மக்கள் நமக்கு சிறப்பான வரவேற்பும் ஆதரவும் வழங்கி வருகிறார்கள். இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் வேட்பாளர்கள். நான் என்றும் உங்களில் ஒருவன், உங்களின் சகோதரன். இன்றைக்கும் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அதிமுகவினரிடம்தான் நிற்கின்றார்கள். இந்த தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்தார். விரலில மைய வச்சா அத ரெட்ட இலைக்காக வைக்கணும். நாம ரெட்ட இலைக்காக வைக்கணும். ஓட்டு எந்திர பட்டன தட்டன நச்சா ரெட்ட இலை பார்த்து தட்டனா. நீங்க ரெட்ட இலை பார்த்து தட்டனா. புரட்சி தலைவர் தந்த சின்னம் ரெட்ட இலை, புரட்சி தலைவி அம்மா சின்னம் ரெட்ட இலை. புரட்சி தலைவர் தந்த சின்னம் ரெட்ட இலை, நம்ம புரட்சி தலைவி அம்மா சின்னம் ரெட்ட இலை. பெண்களுக்கு பெருமை தந்தது ரெட்ட இலை, தமிழ் மக்களோட அன்பு சின்னம் ரெட்ட இலை. பெண்களுக்கு பெருமை தந்தது ரெட்ட இலை, தமிழ் மக்களோட அன்பு சின்னம் ரெட்ட இலை. அதுக்கு ஒத்த விரலில மைய வச்சா அத ரெட்ட இலைக்காக வைக்கணும். நாம ரெட்ட இலைக்காக வைக்கணும்.